அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எப்போவும் நம்ம ரெகுலராக கிளாஸ் வீக் டேஸ் இருக்கும் இல்லையா? எப்பயாவது என்னைக்காச்சும் ஒரு சாட்டர்டே சண்டே திடீர்னு நமக்கு ஒரு ஒரு டிப்ஸுக்கான நுணுக்கங்கள் நம்மளை தேடி வரும். நமக்கு நிறைய ஜாதகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அமையும். அந்த ஜாதகத்தில் நம்ம பார்த்த தெரிஞ்ச அனுபவித்த சில விஷயங்களை நம்ம எக்ஸ்ட்ராவாக ஷேர் பண்ணுவோம். அது டிப்ஸு இல்லைங்களா? அந்த மாதிரி இன்று ஒரு தகவல்ன்ற மாதிரி இன்றைக்கி ஒரு டிப்ஸு எக்ஸ்ட்ராவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 12ஆம் பாவம் அப்படின்ற அந்த பாவம் விரயத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12ஆம் பாவத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்குது, அதை விட்டுருவோம். இன்றைக்கி வெறும் விரயத்தை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். 12ஆம் பாவம் செலவு, 12ஆம் பாவம் விரயம். விரயம்னா வெறும் பண விரயம் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஒரு விஷயத்தை வேஸ்ட் பண்ணாலே இது விரயம் தான் இல்லையா? அப்போது ஒரு விஷயத்தை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயே கூட நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அது விரைய கணக்கில் வந்துடும். அப்போ அது 12ஆம் பாவத்தினுடைய கணக்கில் வந்துடும் இல்லைங்களா? இப்போது 12ஆம் பாவத்தில் அமரும் கிரகங்கள் இருக்கு இல்லையா? அதில் போய் உட்கார்ற கிரகங்கள், அந்த கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் போய் உட்காருதோ அப்போ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம செலவு செய்கிற விதம், நம்ம விரயம் செய்கிற விதம் இருக்கும். இது கணக்கு. அப்போது 12ஆம் பாவத்தில் எந்த கிரகம் அமருதோ அந்த கிரகத்துக்கு தகுந்தாற் போல தான் நாம் பணத்தை செலவு செய்யக்கூடிய மெச்சூரிட்டி நமக்கு இருக்கும், மனோநிலை நமக்கு இருக்கும். காசை செலவு பண்ணுற மனோநிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மனோநிலை ஒருவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 12ஆம் பாவம் அதிபதி ஒன்று, அப்புறம் 12ஆம் பாவத்தில் அமர்கின்ற கிரகங்கள், இதை வைத்து தான் நமக்கு காசை கையாளக்கூடிய பக்குவம், எப்படி எதுக்கெல்லாம் செலவு பண்ணணும், எதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான அந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அது முழுக்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 12ஆம் பாவத்தில் நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் இப்போ நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு டிப்ஸு. இப்போ வெறும் விரயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, இப்போது 12ஆம் பாவத்தில் ஒருத்தருக்கு சந்திரன் அமருதுன்னு வச்சுக்குவோம். அதாவது இவருடைய ராசி லக்னத்துக்கு 12ஆம் பாவமாக வந்துடுச்சு. அப்போது யாருக்காக இவர் பணத்தை விரயம் பண்ணுவார்? யாரால் விரயம் பண்ணுவார்? யாரால் விரய செலவு அதிகமாகும்? சந்திரன் அம்மா வழி உறவினரால் விரைய செலவு அதிகமாகுமா? சரி, ஓகே. சந்திரன் வேறு யார்? சந்திரன் உணவு. ஒன்று ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது, அல்லது ஃபுட்டுக்காக பணத்தை வேஸ்ட் பண்ணுறது. உணவு பொருளுக்காகவோ உணவுக்காகவோ அல்லது உணவையோ விரயம் செய்வது, வீண் செய்வது. இதை நம்ம 12ஆம் பாவத்தோடு சம்மந்தப்படுத்திடலாமா? சரி, ஓகே, ரைட்டு. இது இல்லாமல் சந்திரன் 12ல் அமர்ந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க செலவு செய்கிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், சந்திரனுடைய வீடும் சரி, சந்திரன் அமர்ந்த பாவமும் சரி, அது நிலை இல்லாத பாவம்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு முதல்ல செலவு பண்ணுறதுலையே நிலையான மைண்ட் செட் இருக்காது. இப்போ ஒன்று பேசுவாங்க, அதுக்கப்புறம் அப்போ ஒன்று பேசுவாங்க. இந்த சந்திரனுடைய நிலையற்ற தன்மை, அந்த நிலையற்ற தன்மை அந்த 12ஆம் பாவத்தில் என்ன பண்ணிடும்னா கை வச்சிரும். இவங்க செலவு பண்ணுற விதம் இருக்கு இல்லையா? அதுலேயே இவங்களுக்கு நிலையான ஒரு மைண்ட் செட் இருக்காது. சிக்கனமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே கிளம்புவாங்க. 100 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ளே செலவு முடிக்கணும்னு நினச்சிட்டே கிளம்புவாங்க. அங்கே போனால் 1000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. நிறைய செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்புறம் அங்கே போகிறதுக்குள்ளே மைண்டு மாறிடும், திடீர்னு கம்மியாக செலவு பண்ணுவாங்க. இது போன்ற அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ், அந்த மாறுதல்கள் நீர் மாதிரி வளைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? நீர் மாதிரி ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை. நீர்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது, சந்திரன் நீர் இல்லையா? சந்திரன் திரவியம் இல்லையா? வாசனை திரவியம் இல்லையா? அப்போ நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, விரயம் பண்ணுவாங்க. சந்திரன் கடல் சார்ந்த பொருட்கள் எல்லாமே சந்திரன். கடலில் கிடைக்கக்கூடிய உணவு வகைகளாக இருந்தாலும் சரி, கடலில் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அப்போ அதற்காக பணம் விரயம் செய்வார்கள். செலவு செய்வது வேறு, விரயம் செய்வது வேறு. இவர்கள் சற்று விரயமும் செய்வார்கள். சரி, இப்போது சந்திரன் நம்ம பார்த்துட்டோம் விரயம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு. சந்திரனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனோநிலை.
மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மூடு. அப்போ மூடுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுறது. மூடு சரியில்லைன்னா ஷாப்பிங் கிளம்பி போகிறது. மூடு சரியில்லைன்னா செலவு பண்ண வேண்டிய விஷயத்தை கேன்சல் பண்ணிடுறது. மூட் அவுட் ஆயிடுச்சுன்றதுக்காக வேஸ்ட் பண்ணுறது. மூட் அவுட் ஆயிடுச்சுன்றதுக்காக செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் இருக்கிறது. ஏன்னா அந்த 12ஆம் பாவம் சந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுது இல்லையா. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, சந்திரனுடைய அந்த நிலையற்ற தன்மை அந்த 12ஆம் பாவத்தையும் தொடும். அப்போ தொடும் பொழுது 12ஆம் பாவமும் ஆட்டம் காணும், அதுவும் ஃப்ளோட் ஆகும், வரும் வராது, இது ரெண்டும் கலந்துருக்கும். இது வெறும் சந்திரன் 12இல் அமர்ந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கும் இதே நிலைமை தான். ஏன்னா சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 12ஆம் வீடே கிடக்கும், அது சந்திரனுடைய வீடு. இவங்க நிலைய ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுவாங்க, இந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுவாங்க, இந்த விஷயத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க. அப்படின்றதுல ஒரு நிலைத்தன்மை அவர்களுக்கு இருக்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும். செலவு செய்வது அல்லது விரயம் செய்வது, இதில் ஒரு நிரந்தரமான கருத்து கொள்கை இவர்களிடம் இருக்காது. யாருக்கெல்லாம் 12ஆம் பாவத்தோடு சந்திரன் சம்பந்தப்படுகின்றாரோ அவர்களுக்கு செலவு செய்வதில் நிரந்தர கொள்கை என்பது இருக்கவே இருக்காது.